as we enter into December, we are going to, this is the last month of the year. வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ள நாங்க எல்லாருமாக வந்திருக்கிறோம். And I don't know how these 11 months were, but this the 12th month, we are going to choose it as a month of prayer. இந்த 11 மாதங்கள் எப்படியாக இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனா இந்த 12வது மாதம் ஒரு ஜெபம் நிறைந்த ஒரு மாதமாக நாங்க ஜெபத்துக்கென்று அர்ப்பணிக்க போகிறோம். But all of you take your scriptures to Isaiah chapter 42 verse 6 and 7. ஏசாயா 42வது அதிகாரம் 6-7 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Isaiah chapter 42 verse 6 and 7. ஏசாயாவின் புத்தகம் 42:6-7 வசனங்களை This month is going to be a month of prayer. இது ஒரு ஜெபம் நிறைந்த மாதமாக ஜெபத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். We are going to pray in this month like never before. இதுவரைக்கும் நாங்க ஜெபிக்காத விதங்களில ஜெபிக்காத அளவுகளில நாங்க ஜெபிக்க போகிறோம் இந்த மாதம். Rock breaking prayer. கற்பாறைகளை தகர்த்தெறிக்கிறதான ஒரு ஜெபத்துல நாங்க ஜெபிக்க போகிறோம். Mountain moving prayer. நாங்க ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் மலைகள் பெயர்ந்து தள்ளுகிறதான ஒரு ஜெபமாக இருக்க போகிறது. Prayer where streams will flow in the desert. நாங்க ஜெபிக்கிறதுல வனாந்தரங்களில் ஆறுகள் உண்டாக்க பண்ணுகிற ஜெபங்களை ஜெபிக்க போகிறோம். Where rivers of living water will flow out of my belly. வயிற்றிலிருந்து ஜீவ நதியானது பெறப்பட்டு போகிற ஒரு ஜெபங்களை செய்ய போகிறோம் இந்த மாதம். Where I will be a fruit bearing tree. நான் ஒரு கனிதர் மரமாக மாறும் வரைக்கும் நாங்க ஜெபிக்க போகிறோம். Where God is going to fill my cup and my cup will run over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தோடுகிற வரைக்கும் நாங்க ஜெபிக்க போகிறோம். Today the spirit of prayer be descended upon our life. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட அந்த ஜெப ஆவியானது சபையில இறங்கி ஒவ்வொருவருக்குள்ள நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் நிரப்பட்டும். Spirit of prayer to be poured upon our Sunday school children. எங்க சின்ன பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முதல் எல்லாரும் மேல அந்த ஜெப ஆவி இறங்கி வருவதாக. A spirit of prayer be poured upon Wild for Jesus. Wild for Jesus team வாலிபர்களுக்குள்ள ஜெப ஆவி இறங்கி வருவதாக. A spirit of prayer to be poured upon mothers and fathers in this place. சபையில இருக்க தாய்மார் மேல சபையில இருக்க fathers மேல எல்லாரும் மேல ஜெபாவி இறங்கட்டும். Lord, I will move things through my prayer. என்னுடைய ஜெபத்தின் நிமித்தம் நான் ஜெபிக்கிற விதங்கள் நிமித்தம் காரியங்களை நான் அசைக்க போகிறேன். Prayer for myself. எனக்காக ஜெபிக்க போகிறேன். Prayer for my children. என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறேன்னு ஒரு தீர்மானம். Prayer for my grandchildren. என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Prayer for my church family. என்னுடைய சபை குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Prayer for my parents who are not saved. என்னுடைய ரட்சிக்கப்படாத என்னுடைய தாய் தகப்பனுக்காக ஜெபிக்க போகிறேன். Prayer for people who are not saved in my family. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Prayer for people who I am connected with in work. என்னோட சம்பந்தப்பட்டவர்கள் என்னோட வேலை செய்கிறவர்கள் என்னோட உறவுகள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Prayer for people who I see don't have Christ in their life. கர்த்தர் இல்லாதபடிக்கு வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Lord, let the prayer spirit pour upon me. அந்த ஜெப ஆவி என் மேல இறங்குற வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன் இந்த வருஷம். I am going to wet my room with your prayer. Tears of prayer. ஜெபத்தினால நிரம்பி என்னுடைய கண்களில கண்ணீர் நிரம்பி வழியிற வரைக்கும் ஜெபிக்க போகிறேன். Lord, I am going to pray until I fall asleep. நான் ஜெபித்து எங்கள் கண்களை மூடி தூக்கம் வருகிற அளவுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Fill my cup. I am hungry. I am thirsty for your spirit. என்னுடைய ஆவியை நீ நிரப்புவீராக. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக என்னை நிரப்பும். I'm going to pray for young children who are not in Christ. ஆண்டவரை அறியாத இளம் வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for this nation. இந்த தேசத்துக்காக தேவனுடைய பாதத்திலிருந்து பரிந்து ஜெபிக்க போகிறேன். Use me, choose me, Lord. என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்னை தெரிந்து கொண்டு இந்த தேசத்துக்கு ஜெபிக்க என்னை பயன்படுத்துங்க. Hallelujah. Hallelujah. Will this spirit of prayer fall upon you this evening? இந்த மாலை வேளை அந்த ஜெப ஆவி உங்க மேல இன்றைக்கு விழுமா? You watch when you come next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. You watch how you would have been filled, drenched in prayer. ஜெப ஆவி உங்களை நிரப்பி நீங்க ஜெபிக்கிற விதம் எல்லாம் மாறுகிறது உங்களுடைய கண்கள் காணும். There is a huge wave of spirit of prayer coming into your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு ஜெப ஆவியினுடைய ஒரு அலை போல வந்து உங்களை மோதட்டும். Things are not going to be the same like this in your life. உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க காரியம் உங்க வாழ்க்கை இருக்கிற விதத்திலே இப்படியே இருந்து கொண்டு போய் இருக்காது. There is a God who watched over everything that you did for him. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு என்று செய்ததை நன்று கவனித்து பார்த்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். And he is a just God, he is a righteous God, he will reward you. அவர் உண்மை உள்ள ஒரு தேவன், அவர் நீதி உள்ள ஒரு தேவன். தனக்கென்று ஜெபிக்கிற, தனக்கென்று திறப்புல நிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். You are his chosen, you are his anointed. He will never deny it. நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். I'm going to read Isaiah 42 number 1, then 6, 7 and then chapter 43. Okay? எசேயா 42:1 அதுக்கு பின்பதாக 6-7 வாசிக்க போகிறேன். And you should not think God is speaking to the church. நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது இது சபையோட பேசுறார், என்னோட பேசல அப்படி நினைச்சிராதீங்க. God is speaking to you. இன்றைக்கு வருகிற தேவனுடைய வசனம் நேராக உங்களோடு தான் பேசுகிறது. It is not to the person sitting on to your right. உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்ல. Sitting on to the left. It is straight towards you. உங்க வலது பக்கத்துல இருக்கவங்களோட இந்த வார்த்தை பேசல, இடது பக்கத்துல இருக்கவங்கள இந்த வார்த்தை நேராக உங்களுக்கு என்று வருகிறது. Okay. Isaiah, let's read. Here is my servant. He's talking about you, whom I uphold, my chosen one, in whom I delight. Which means God is so pleased, so delightful. I will put my spirit. What is that spirit going to be? What is that spirit going to be? Spirit of prayer. Spirit of prayer. Church, tell spirit of prayer. Prayer. I will put my spirit on him and he will bring justice to the nation. Number 6, I, the Lord, have called you in righteousness. I will take hold of your hand. I will keep you and I will make you to be a covenant. You know, God is going to use you as a sign of covenant. You know, many times we don't deserve it. We are not worthy of it. But God says, I will use you as a covenant sign. நாங்க நிறைய தடவை நாங்க தகுதியற்றவர்களாக இருக்கும் போதும், நாங்க சிலதுக்கு பாத்திரங்களாக இருக்கும் போதும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துறேன், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். I will keep you and will make you to be a covenant for the people and a light for the Gentiles, to open eyes that are blind, to free captives from prison, to release from the dungeon those who sit in darkness. That is how God is going to use you for people through pouring out his spirit of prayer upon your life. Hallelujah. நல்ல கரங்களை தட்டுங்க பாப்போம். உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஆண்டவர் சொல்லல, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிக்கிற நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ யாரா? ஆண்டவருடைய ஆத்துமாவுக்கு ரொம்ப பிரியமா, உங்களை ரொம்ப இஷ்டமா ஆண்டவருக்கு. உங்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா. இந்த ஆவியை உங்க மேல வைக்க போறாரு, ஜெப ஆவி. இந்த மாதம், அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாசம் ஜெபத்தின் மாதம். உங்க மேல ஜெபத்தின் ஆவியை ஊற்றி புறஜாதிகள் மத்தியில உங்களை இந்த மாசம் கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாய் பயன்படுத்துவாரா. எதுக்காக யூஸ் பண்ணுவாரு? குருடருடைய கண்களை திறக்கவும், நீதியின்படி உம்மை அழைத்து என்ன செய்ய போறாரா? ஜெப ஆவியை ஊற்றுவது மாத்திரமல்ல, உன் கையை பிடித்து உன்னை தற்காத்து, உன்னை பாதுகாத்து. என்னுடைய ஜனங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில ஒரு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு இன்னும் ஒரு வெளிச்சமாய் வைக்கும். He is going to keep you as a light to so many people. I'm going to talk so many people. Shall we read one more beautiful verse that God has given? இன்னும் ஒரு அருமையான ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தது வாசிக்க கேட்போம். Many times, you know,
we will think, Lord, you love me, do you love me? Answer is here. நிறைய தினம் நாங்க நினைப்போம், ஆண்டவரே என்னை நேசிக்கிறீரா, என்னை எவ்வளவு நேசிக்கிறீன்னு நாங்க யோசித்தது உண்டு. The answer God is going to speak to you. அதற்கான பதில் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். Isaiah 43:4. ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். Shall we read? வாசிக்க கேட்போம். Instead of you put your name, yeah? It is not for the person on your right, it is not for the person on your left. It is for you. உங்க வலது இடது பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த வசனம் முடியாது, இந்த வசனம் நேரா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். Isaiah 43:4. Since you are precious and honored in my sight, and because I love you, you know what is the sign that God loves us? What is the sign that God loves us? I will give men in exchange for you. Amen. And people in exchange for life. Hallelujah. நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு என்ன தரப்போறேன்? மனுஷர்களையும் உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக. அப்படின்னா உன் ஜீவன் எனக்கு எவ்வளவு ப்ரெஷியஸோ அப்படி ஜனங்களை தருவேன். The way I love you, the way I am pleased with you, the way your life is precious with me, I will match it with people. I will give people. You will serve people. People will enjoy the blessing of you. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? Lord, send me to people. என்ன ஜனங்களுக்குள்ளாக அனுப்புங்க சுவாமி. I will do your work. சொல்லுங்க, நான் உங்களுடைய வேலையை செய்வேன். Hallelujah. Two types. ரெண்டு விதங்கள். One, God is going to, many of you are limiting yourself. One, God will use you for people inside the church, inside your church. For example, sister has come from Canada. God will use her inside her church. ரெண்டு விதமான விதத்துல கர்த்தர் வந்து உங்களை பயன்படுத்துவார். ஒன்று, சபைக்கு உள்ள, உங்களுடைய சபைக்குள்ள கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சிஸ்டர் கனடால இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, அப்ப அவங்களுடைய சபைக்குள்ள கர்த்தர் மகளை பயன்படுத்தட்டும். And then Isaiah it says, you will be a covenant for the people and a light for the Gentiles. Gentiles means people outside church, people who are not saved, relatives who are not saved, young children who are not saved, people who do not have Jesus. So God is going to use you inside the church for believers, for saved people, and also God is going to use you outside the church where people do not know Jesus. Shall the church give a big clap offering? நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் உன்னை சபைக்குள்ள உன்னுடைய விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, சபைக்கு வெளியே உனக்கு தெரியாத ஜனங்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்க மத்தியில உன்னை பயன்படுத்துவார். அப்படி உன்னை நேசிக்கிறாரா? That much God loves you. Hallelujah. You know, I was out somewhere this week and I was telling somebody, I like to go like this in cold winter, in snow, in rain. I like to meet people. I like to do something for people. இந்த வாரம் நான் ஒரு காரியமாக வெளியே போகும்போது அப்போ என்னோட கூட வந்திருந்தவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி குளிரில் வெளியில் போய் ஊழியம் செய்கிறது, ஜனங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம், இந்த மாதிரி ஆண்டவருக்கு சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். My dear people, don't think your ministry is inside the church only. நிறைய பேர் God says you are precious, you are honored, and I love you so much that I will not only use you for the church people but for the Gentile. How much God trusts us, how much God loves us, how much God is faithful to us. அதுக்காக நீங்க என்னுடைய பிரியமான ஜனங்களை இங்க வந்து சபைக்குள்ளதான் ஆண்டவர் ஊழியத்துல உங்களை பயன்படுத்துவார்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலேயும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்று நாங்க வாசிக்கிறோம். For which he will pour his spirit of prayer upon our lives. அதற்கு தான் இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் அந்த ஜெப ஆவியினால நிரப்புறன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். God is going, you know, he is a God who watches you
all throughout the year. ஆண்டவர் வந்து ஒரு மாசம் கிடையாது, அந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் உங்களை நல்லா கவனிச்சு பார்த்து கொண்டே இருப்பாரு. The way we worked for him, எப்படி அவருக்காக ஊழியம் செஞ்சீங்க, the way we were running for him, அவருக்காக எப்படி உங்களுடைய ஓட்டத்தை ஓடுனீங்க. and he's going to fill with that spirit of prayer into our lives. அந்த ஜெப ஆவியினால ஆண்டவர் ஊத்தி உங்களை நிறைக்க போகிறார். I said two types of people. I said two types of people. ரெண்டு விதமான ஜனக்கூட்டம். I said people inside and people outside. சபைக்கு உள்ள இருக்கிறவர்கள், சபைக்கு வெளியே இருக்கிறவங்க. People saved, people unsaved. ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்படாத ஜனம். People who are in need, who are discouraged, who are sick. God is going to use us. தேவை உள்ள ஒரு ஜனங்கள், உடைக்கப்பட்ட ஜனங்கள், எதிர்பார்ப்பில்லாம நொறுங்கி போயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்துவார். People who are sheep who are inside the flock, sheep who are outside the flock. மந்தைக்குள்ள சேர்க்கப்பட்ட ஆடுகளுக்கு மாத்திரமல்ல, மந்தைக்கு வெளியில இருக்கிற ஆடுகளுக்கும் கர்த்தர் பயன்படுத்துவார். Hallelujah. I don't know how. I was listening to somebody and she was preaching like this. You don't have to know, you don't have to be influential, you don't have to know, you don't have to have the knowledge of social media, you don't have to have advertisement, you don't have to have you don't have to look beautiful, you don't have to have money, you don't have to have whatever influence. When God decides to use you, when God decides to fill you and use you, Hallelujah. He will take you to people that you don't know. He will take you to countries that you don't know. Hallelujah. He will take you to families that you don't know. There will be no connections given, but God will take you and work mightily through you. Hallelujah. ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது அந்த மனுஷனுக்கு பணம் தேவை கிடையாது, அந்த மனுஷனுக்கு நல்ல சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு தெரியாது, அவனுக்கு பின்னணி எல்லாம் இருக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னு முடிவெடுத்தா அவர் எந்த மூலையிலிருந்து எந்த மூலைக்கு கொண்டு போற, தெரியாத இடங்கள்ல தெரியாத ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அற்புதமான விதங்களில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். Let's worship him. Hallelujah. அப்படியே ஆராதிப்போம். Hallelujah. ஆராதிப்போம். Hallelujah. என்ன பயன்படுத்துங்க. God, I am ready. I am available. Hallelujah. 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 One more time. Hallelujah. Hallelujah. அப்படியே ஆராதிங்க பாப்போம். அப்படியே ஆண்டவரே ஆண்டவரோட வல்லமை ஒரு விசை நிரப்பட்டும். Hallelujah. 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 இன்னொரு முறை சொல்லுங்க. Girls எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. Season of prayer. Hallelujah. Get ready, children. Hallelujah. It's a season of prayer. One more time. Hallelujah. 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 Oh, तेरी स्तुति और आराधना. Oh, तेरी स्तुति और आराधना. Church, all of you sing together. करता हूँ मैं நல்ல சத்தமா பாடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. महिमा से तेरे नया दिव्य का जो भी तू चाहे तू यहाँ पे कर. Hallelujah. 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 ஆண்டவரே ஜெபம். ஜெபிக்கிறோம்.
The hunger and thirst करुणा से तेरी, करुणा से तेरी नया दिन दिखाता है, ढाल बनकर तेरी मुझे बचाता है। जब मैं पुकारूं तू दौड़ आता है, जब मैं गिरूं मुझे उठाता है। हालेलुया, 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 सारे जहां में तुझसा कोई नहीं, तुझको छोड़ कोई प्रभु है ही नहीं। खुदने में देखो बस तेरे सामने, तू है मेरा प्रभु, तू मेरा पिता। हालेलुया, 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 a new spirit to be poured upon our lives. ஒரு புதிய ஒரு ஆவி எங்க வாழ்க்கை மேல ஜெபிப்பதற்காக கர்த்தர் ஊத்தட்டும். Okay, let's see what prayer does. அப்ப இப்படி இந்த ஜெப ஆவியில நிரம்பும் போது என்ன நடக்கும் அதை பார்ப்போம். Prayer is a communication between you and God. It's a secret conversation. ஜெபம் என்கிறது நாங்க ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம். ஆண்டவர்ட்ட நாங்க ரகசியமா நிறைய காரியங்கள் ஆண்டவர்ட்ட போய் நாங்க பேசுகிறோம். Jeremiah 33:3 says, "Call unto me and I will answer you and tell you and show you great and mighty things that you do not know and understand." எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று So how are you சொல்கிறது. going to pray? அப்ப எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? It's going to be a two-way conversation. அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது நீங்க மட்டும் பேசுகிற ஒரு இல்ல, நீங்களும் பேசணும், ஆண்டவர் மறுபடியும் உங்கள்ட்ட பேசணும். You call and he will answer. அப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தர் உங்களுக்கு பதில் You கொடுக்கணும். ask and he will answer. அப்ப நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும், கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்லணும். You tell and he will show you. அப்ப நீங்க ஆண்டவர்ட்ட சில காரியங்களை சொல்லணும், ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்கணும். You pour your heart, you tell everything and he will tell you back. உங்க இருதயத்தை ஊற்றி நீங்க ஆண்டவர்ட்ட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களிடத்துல மறுபடியுமாக பேசணும். He will show you who to go to, who to speak to. யார்கிட்ட போகணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. He will show you who is broken. யார் உடைஞ்சு போயிருக்கான்னு ஆண்டவர் உங்கள்ட்ட காட்டுவார். He will show you who needs your prayer. யாருக்கு ஜெபிக்கணும், யாருக்கு உங்க ஜெபம் தேவைன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. Oh, this month of prayer, let இந்த- it be a two-way conversation with God. இந்த ஜெபத்தின் மாதத்துல நீங்களும் பேசுறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களோட பேசுகிற மாதமாக இருக்கட்டும். Number 2, prayer, pray like Jesus. இரண்டாவது காரியம், இயேசுவை போல ஜெபம் பண்ணணும். With passion, expectation, with tears, with love. ஒரு ஆசையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, கண்ணீரோடு, அன்பு நிறைந்து ஜெபிக்கணும் இயேசுவை போல. How did Jesus pray in Gethsemane? கெத்செமனே தோட்டத்துல இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு? You all know Gethsemane prayer. எல்லாருக்கும் கெத்செமனே தோட்டத்துல நடந்த ஜெபம் எப்படி அவர் ஜெபம் How பண்ணாருன்னு did தெரியும். he pray? எப்படி இயேசு ஜெபம் பண்ணினார்? His sweat became blood. அவருடைய வேர்வை இரத்தமாக மாறின வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணாரு So much of பார்த்தோம். pressure built inside. அவ்வளவு ஒரு பாரத்தோடு அவர் ஜெபித்திருந்திருப்பார். So much tears built inside. அவருக்குள்ள அந்த பாரம் தாங்க முடியாத கண்ணீரோடு நிரம்பி So much ஜெபித்தார். of love built inside. அவ்வளவு அன்பு நிறைந்து தன் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினார். Now that God is going to pour
mighty prayer spirit. We are going to pray with tears for people. அந்த ஜெப ஆவி கர்த்தர் உங்களுக்கு மேல ஊற்றும் போது கண்ணீரோடு பாரத்தோடு அன்போடு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். We are going to pray. John 3:16 says God so loved the world that he gave his life for people. யோவான் 3:16 இவ்விதமாக சொல்கிறார், அவர் எங்களை மிகவும் நேசித்தபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தார். You pray with tears. கண்ணீரோடு ஜெபிக்கணும். People you love, pray with tears. நீங்க நேசிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நீங்க கண்ணீரோடு நல்லா ஜெபம் பண்ணணும். Love UK, pray with tears. இந்த தேசத்தை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களா, கண்ணீரோடு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. Love your church, pray with tears. உங்க சபையை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களா, அந்த சபைக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. You love backslidden people, pray with tears. பின்வாங்கின போயினவர்களை குறித்து பாரம் இருக்குதா, கவலைப்படுறீங்களா, கண்ணீரோடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for unrepented people. மனம் திரும்பாம இருக்கிற அந்த ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. namesake Christian people. சும்மா பேர் கிறிஸ்தவனா சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. Pray for people who are cheating around. எல்லாரும் ஏமாற்றி கொண்டு பொய் சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. Pray like Jesus. இயேசு எப்படி ஜெபித்திருப்பாரோ அதே போல நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. Full of passion and tears. அவ்வளவு ஒரு ஆசையோடு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. Broken heart, pray with tears. உடைந்த மனதோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. Next we are going to pray like Elijah. அடுத்ததாக எலியா எப்படி ஜெபித்தானோ அதே போல நாங்களும் ஜெபிக்க போகிறோம். James chapter 5:16 and 17. யாக்கோபு 5வது அதிகாரம் 17, 14, 16 வாசிக்க கேட்போம். It says Elijah was a man like us, but he prayed earnestly that it should not rain, and it did not rain on the land for 3.5 years. Then he prayed that it should rain, and it rained. The prayer of a righteous person is powerful and effective. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. You know, the Bible says prayer of a righteous person is powerful and effective. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுதியான பலன் உண்டு என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப எப்படி நாங்க அந்த நீதிமானாக மாறுகிறது? We have communion today. The blood of Jesus forgives us from all sins and makes us righteous. இன்னைக்கு கம்யூனியன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை நாங்கள் அதுல பங்கேற்றுக் கொள்ளும் போது அது எங்களை சகல பாவத்திலிருந்து கழுவி பரிசுத்தவானாக நீதிமானாக எங்களை நிப்பாற்றுகிறது. Our karma cannot make us righteous. Our donations will never make us righteous. All our efforts, hard work will never make us righteous. Only when you believe that Jesus died for my sins and that blood washes all my sins away, and when you believe that blood, the blood makes us righteous. எங்களுடைய பலத்தினாலேயோ இல்லை எங்களுடைய தான தர்மங்களினாலேயோ இல்லை நாங்கள் செய்கிற காரியங்கள் நிமித்தனாலேயோ ஒரு மனுஷன் பரிசுத்தவானாக தேவனுக்கு முன்பதாக கழுவப்பட்ட மனுஷனாக சரியாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற மனுஷன் மாத்திரமே பரிசுத்தப்பட்டு அவனுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று புதிய சிருஷ்டியாகிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். We all know about John chapter 17. யோவான் 17வது அதிகாரம் நம்மளால தெரிந்திருக்கும் எங்களுக்கு. Not 17. யோவான் 17வது அதிகாரம் தெரிஞ்சிருக்கும். It is called the prayer of Jesus. Shall we all turn that book John 17? யோவான் 17 திருப்பிக் கொள்வோம். அது இயேசு செய்த ஒரு ஜெபம் என்று நாங்க இப்ப வாசிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. That is the prayer that Jesus did to the Father before he went to the cross. இயேசு ஜெபிப்பதற்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தன் பிதாவிடத்தில் ஜெபித்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. The whole chapter is beautiful, but I would like to read 17, 18 and 19. இந்த 17வது அதிகாரம் மிகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனா எங்களுடைய தியானத்துக்கு 17, 18, 19. 17, 18, 19 மாத்தும் வாசிப்போம். We are going to see how Jesus prayed. எப்படி இயேசு ஜெபம் பண்ணினார் அது குறித்து பார்க்க போகிறோம். John chapter 17. யோவான் 17வது அதிகாரம்.
is Jesus a holy person? இயேசு வந்து ஒரு பரிசுத்தமானவரா? When he was on earth, was he a holy person? அவர் பூமியில இருக்கும்போது பரிசுத்தவானா இருந்தாரா? Yes. Did he do any sin? ஏதாவது பாவம் செஞ்சாரா? The Bible says he was blemished. He was with no sin. ஒரு பாவமுமே அறியாதவராக அவர் இருந்தார். But we are going to see what Jesus says in his prayer. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு இதுல பாருங்க. Jesus is praying for people. Sanctify them by the truth. Your word is truth. As you sent me into the world, I have sent them into the world. For them, which means for the people. For them means who? For the people, I sanctify myself, that they too may be truly sanctified. Look at the humble prayer of Jesus. He's telling, for the sake of people to be sanctified, I sanctify myself so that they can be sanctified. Hallelujah. If you want people to be sanctified, we have to sanctify. We are going to pray like Jesus prayed. அவர் எவ்வளவு ஒரு பரிசுத்தவானாக இருந்தும் அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவரை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீரனை உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்குள்ள நான் அனுப்புனது போல நானும் அவங்களை டிசைபிள் ஆக்கி உலகத்துல அனுப்புறேன். அவர்கள் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படபடி அவர்களுக்காக, ஜனங்களுக்காக இயேசு என்ன சொல்றாரு? நானே என்ன பரிசுத்தமாக்கி கொள்கிறேன். My dear people of God, during this spirit of prayer, we are going to say, Lord, you are going to give me people. We are going to go and meet people. For them to be sanctified, sanctify myself. Hallelujah. அவங்க பரிசுத்தமாய் வாழறதுக்கு என்னை நீர் பரிசுத்தம் பண்ணும். ஒரு பாவம் செய்யாத இயேசு சுவாமி அப்படி ஜெபித்தார். The one who never sinned, Jesus prayed like, Lord, Father, sanctify me so that they will also sanctify themselves. So during this season of prayer, we are going to sanctify this vessel. You know, this is a vessel that God is going to use. Sanctify ourselves. நாங்க வந்து ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நாங்க இருக்கிறோம். அவர் அனுப்புகிற ஜனங்களுக்கு நாங்க ஊழியம் செய்யணும்னா, சேவை செய்யணும்னா இந்த பாத்திரம் பரிசுத்தமாக அவங்க மாத்திரம் முடியாது, நாங்க முதல் பரிசுத்தப்படணும். So we are a vessel where Holy Spirit dwells. பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நாங்க இருக்கிறோம். 2 Timothy chapter 2:21. 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 2 Timothy, all of you imagine yourself as a vessel which God is going to use, the Holy Spirit is going to use. You don't have to have any qualification. You don't have to have any knowledge of social media or anything, any influence of people. He will just use you because of the spirit of prayer that He is going to pour upon you. 2 Timothy 2:21. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம்னு நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. அது நினைச்சிட்டே இந்த வசனத்தை நாங்க வாசிப்போம். Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, and prepared to do any good work. நன்மையான காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்கு இந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்யணுமா? சுத்திகரித்துக் கொள்ளணும். So we are going to go into communion time. Communion time குள்ள போகும்போது we are just remembering Jesus, you sanctified so that people be sanctified. Today, sanctify my vessel so that I will be useful to the master. பாத்திரமான தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அந்த எஜமான் உன்னை பயன்படுத்த உபயோகமான ஒரு பாத்திரமா, கனத்துக்குரிய ஒரு
பாத்திரமா இருப்பான். When God starts using this vessel, it becomes a vessel of honor. Hallelujah, hallelujah. When God starts using you, that is when you become the vessel of honor. கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக நீங்க மாறப்படுவீங்க. You know, when you decide like this, trials will come. நீங்க இப்படி இந்த மாதம் ஃபுல்லா நான் ஜெபம் பண்ணணும், இந்த ஜெப ஆவியில நிரப்பணும் அப்படி நீங்க நினைக்கும் போது நிறைய காரியம் அதை தடை பண்ணும்படிக்கு உங்களுக்கு விரோதமாக வரும். Test will come. நிறைய சோதனைகள் உங்களுக்கு விரோதமாக வரும். But be focused on the Father. ஆனா பிதாவின் மேல் உங்களுடைய கவனத்தை நீங்க வைத்துக் When கொள்ளுங்க. Jesus was in Gethsemane, there were temptations, there were so many distractions, but all his focus was on the Father. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அநேக தடங்கள் வந்துச்சு, அநேக காரியம் ஜெபிக்கிறதுக்கு அவருக்கு தடையாக இருந்தது. ஆனால் அந்த தடைகளை அவர் பார்க்காதபடிக்கு பிதாவின் மேல் தன் கவனத்தை வைத்திருந்தார். Everybody will have a cross to carry. எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிலுவை நீங்க சுமக்க வேண்டியது நிச்சயமாக உண்டு. Everybody will have sorrows, griefs and pains to bear. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பாரம் நீங்க சுமக்க வேண்டியது இருக்கும். So many of you have lost your loved ones. நிறைய பேர் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நீங்க உங்க வாழ்க்கையில இழந்து Maybe போயிருக்கலாம். you have problems in your workplace. உங்க வேலையிடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். Maybe our life is full of problems. உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது போல இருக்கும். But today, sanctify this vessel. ஆனா இன்னைக்கு உங்களுடைய பாத்திரத்தை நீங்க பரிசுத்தப்படுத்திக் So that கொள்ளுங்க. you can be a useful vessel for so many people that are suffering. கஷ்டப்படுகிற, பாரப்படுகிற, நொறுங்கி போயிருக்க எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. அந்த ஜனத்துக்கு பயன்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை இன்னைக்கு Let there be பரிசுத்தப்படட்டும். overflowing prayer in this month. இந்த மாதம் முழுவதுமாக தேவைக்கு அதிகமான ஜெபத்தினால் நீங்க நிரம்பி வழியுங்க. Prayer brings healing. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். Moses prayed and the plague was healed. மோசே ஜெபிக்கும் போது அங்க நடந்திருக்கிற எல்லா விதமான வியாதிகள் எல்லாமே சுகப்பட்டார்கள். Prayer brings healing. இப்ப ஜெபிக்கும் போது அந்த இடத்துல சுகம் உண்டாகும். Prayer breaks barrenness. எல்லா விதமான மலட்டு தன்மைகளை அந்த ஜெபாவை உடைத்து தள்ளும். Hannah prayed. God changed her emptiness. God changed her barrenness. அன்னாள் ஜெபித்தார். அன்னாள் ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு? அவளுடைய மலட்டு தன்மைகள் உடைந்தது. அவளுடைய எல்லா விதமான வெறுமைகள், அவளுடைய காலியாக இருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அந்த ஜெபத்து மூலமாக மாற்றினார். இல்ல 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 இல்லன்னு இருப்போம். ஜெபிக்கிற வேளையில அந்த இல்ல என்ற மலட்டு தன்மை கர்த்தர் அதை உடைப்பார். Many of the times we complain that we don't have anything. We complain of barrenness. We complain of lack. But when we begin to pray, that lack, that barrenness gets broken by the spirit of prayer. Don't think barrenness means only with children. மலட்டு தன்மை என்கிறது பிள்ளை பெற்றுக்கொள்கிற அந்த காரியம் மாத்திரம் நான் சொல்லல. I don't have money, empty. எனக்கு பணம் இல்ல, அந்த இன்னைக்குமே அது இல்லாத இருக்கு, அது ஒரு I காரியம். don't have gifts, empty. எனக்கு எந்த விதமான ஒரு வரங்கள் இல்ல. Whatever barrenness, prayer breaks barrenness. எந்த ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லுகிறோமோ அந்த மலட்டு தன்மைகளை கர்த்தர் உடைப்பார். Prayer produces best children. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சிறந்ததான குழந்தைகளை கொடுக்கிறார். Hannah prayed and the Bible records that there was no prophet like Samuel before or after in the whole of Israel. Prayer produces best children. அன்னாள் குழந்தை இல்லாத நேரத்துல கண்ணீரோடு ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது போல அவள் பெற்றெடுத்த சாமுவேல் அவனை போல ஒரு மனுஷன் இருந்ததும் இல்லை, வருகிற நாட்களில் இருக்க போறதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் தீர்க்கதரிசியை நீ உருவாக்குவ. உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் மிஷனரிஸை உருவாக்குவ. உன் பிள்ளைகள் உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் ஊழியக்கார சந்ததியை we can. Prayer produces best children. ஜெபிக்கும் போது சிறந்தவைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். Prayer brings peace. ஜெபிக்கும் போது சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும். Jacob prayed all night, wrestled with God. In the morning he was very fearful to meet his brother Esau, but because he prayed all that night, what did the brother do? He embraced him, hugged him, kissed him, and there was peace. Prayer brings
peace. யாக்கோபு பயம் நிறைந்து கலக்கம் நிறைந்து ராத்திரி முழுவதுமாக ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய சகோதரனை குறித்து. ஆனா அவன் ஜெபித்த பின்பு காலையில அவன் போகும்போது என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவர் சமாதானம் அவனுக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். Prayer confuses the enemy camp. ஜெபிக்கும் போது உங்களுடைய சத்துருக்கள் மத்தியில ஒரு குழப்பம் உண்டாக்கப்படும். When you are praying, nothing is happening, still praying, nothing is happening, still praying, the enemy is confused. Oh, I can't stop this boy from praying. Oh, I can't stop this girl from praying. Oh, I can't stop this mother from praying. There is a confusion in the enemy camp. Prayer confuses the enemy. நீங்க ஜெபிக்கும் போது ஒண்ணுமே நடக்கல ஆனாலும் ஜெபம் பண்றீங்க, அங்க ஒண்ணும் அசையல ஆனாலும் ஜெபம் பண்றீங்க, அங்க எதுக்குமே மாற்றம் வரல ஆனா தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க. சத்துரு குழம்பி போகிற அளவுக்கு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய சத்துரு குழம்பி போவாங்க. Prayer shows the right direction, right choices to make. ஜெபிக்கும் போது இன்னொரு காரியம் என்ன நடக்கும்னா ஆண்டவர் எந்த வழியில போகணும் என்ன முடிவுகளை எடுக்கணும்ன்ற அந்த காரியம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Prayer brings victory. ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். Prayer makes people committed in ministry. ஜெபிக்கிற மனுஷன் தான் சபை ஊழியத்துல உண்மையாக அது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். When you see there is less commitment in the ministry, you will know that our prayer has reduced. But the person who prays, you can see the 100% commitment in the ministry. Prayer makes people committed in the ministry. நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷிக்கு அவங்களுக்கு நல்லா பார்த்து தெரியலாம். அப்பதான் சபையில ஊழியத்துல நல்லா அர்ப்பணித்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தங்க ஜெபம் பண்ணலன்னா தெரிந்து கொள்ளலாம் அவங்களுடைய அர்ப்பணம் கர்த்தருக்கு செய்யற ஊழியத்துல குறைஞ்சு போயிட்டாங்கன்னு. Prayer gives us good sleep and good health. நல்லா ஜெபிக்கும் போது கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுப்பாரு, நல்ல சுகத்தை கொடுப்பாரு. I am not saying it's in the Bible in Psalm 127. He is whoever he pleases, he gives good sleep. So if you have a good prayer life, you will have good health and good sleep. நான் உங்களுக்கு சொல்லல, வேதத்துல சொல்லுகிறது சங்கீதம் 127ல கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் நித்திரையை கொடுக்கிறார். அதனால நல்லா ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இன்பமான ஒரு நித்திரையை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஒரு நித்திரையை கொடுப்பார். God helps us to keep our lifestyle in balance. அப்ப நல்லா ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் ஒரு சமாதானம், ஒரு ஒழுங்கு, ஒரு எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கும். What is balance in our lifestyle? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நம்ம நல்லா இருப்போம், சிறந்ததா இருப்போம். எப்படி? ஜெபம் இருக்கும்போது பிள்ளைங்க காரியத்துல ஸ்கூல் மீட்டிங்ஸ், ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்ஸ் மிஸ் பண்ண மாட்டோம். ஸ்கூல் whatever school appointments we will not miss our health appointments. We will be very active in the church, we will be active in workplace, we will be active at home, we will be active with people. You know, it keeps a balance in our lifestyle. எங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் ஒரு சரிசமமான ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மாத்திரம் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அமைதலை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுவார். Prayer crushes the Satan head. பிசாசுனுடைய தலையை நசுக்கும் நாங்க ஜெபிக்கும் போது மாத்திரம்தான். And above all, prayer pleases the Father. எல்லாவற்றுக்கும் மேல ஜெபிக்கும் போது பிதாவானவரை நாங்க கனம் பண்ணுகிறோம், சந்தோஷப்படுத்துகிறோம். Whether the enemy is dying or not, when you pray, the Father is pleased. பிசாசு தலை நசுக்கப்படுதோ இல்லையோ, தோற்கப்பட்டானோ இல்லையோ, ஜெபிக்கும் போது பிதாவானவர் அது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். There is so much of power in your prayer. ஜெபிக்கும் போது அநேக வல்லமை எங்களுக்கு உண்டு. And let's go to the beginning of the verse. அந்த வசனத்தின் முதல் பகுதிக்கு நாங்க போனோம்னா, God has chosen you, called you, and he has taken hold of your right hand, and he is making a covenant for the people through you, through the spirit of prayer. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு, உங்களை அபிஷேகம் பண்ணிருக்காரு, இந்த ஜெப ஆவினால உங்களை நிரப்ப போறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எதுக்கு? சுத்தில இருக்க எல்லா நெருக்கப்பட்ட ஜனங்களுக்கு உங்களை பயன்படுத்துவதற்கு. Hallelujah.